வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு பாலிட்டி டாபிக்ல இருந்து முக்கியமான கேள்வி பதில்கள் பார்க்க போறோம். இதுல இருந்து ஒன்னு இல்ல ரெண்டு கேள்விகள் வர ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. அதனால வீடியோவ முழுசா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு நாளைக்கு 3 டாபிக்ல 50 வினாக்கள் போடுவேன். ஒரு நாளைக்கு 150 கேள்விகள். நான் ஒரு மாசத்துக்கு 4500 கொஸ்டின். அதுவே ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 50,000 கேள்விய படிச்சிருவீங்க. அதனால இந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கோங்க. வாங்க கேள்வி பதில பார்க்கலாம். கேள்வி எண் 1. இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய சபை. பதில் அரசியலமைப்பு பேரவை. கேள்வி எண் 2. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு. பதில் பிரிவு 14. கேள்வி எண் 3. மதச்சார்பற்ற நாடு என்பதை உறுதி செய்யும் அரசியலமைப்பு சொல். பதில் செக்யுலா. கேள்வி எண் 4. இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர். பதில் டாக்டர் பி. ஆர். அம்பேத்கர். கேள்வி எண் 5. இந்திய அரசியலமைப்பு அமலுக்கு வந்த நாள். பதில் ஜனவரி 26 1950. கேள்வி எண் 6. இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை பிரியாம்பிள் தொடங்கும் சொல். பதில் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. கேள்வி எண் 7. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் உள்ள பகுதி. பதில் பகுதி 3. கேள்வி எண் 8. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்வு செய்யப்படுவது. பதில் மறைமுக தேர்தல் மூலம். கேள்வி எண் 9. இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்காலம். பதில் 5 ஆண்டுகள். கேள்வி எண் 10. இந்திய துணை குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவின் பதவி தலைவர். பதில் ஆம். கேள்வி எண் 11. இந்திய நாடாளுமன்றத்தின் கீழ்சபை. பதில் மக்களவை. கேள்வி எண் 12. இந்திய நாடாளுமன்றத்தின் மேல்சபை. பதில் ராஜ்யசபா. கேள்வி எண் 13. மக்களவை உறுப்பினர்களின் அதிகபட்ச எண்ணிக்கை. பதில் 545. கேள்வி எண் 14. மக்களவை உறுப்பினர் பதவிக்காலம். பதில் 5 ஆண்டுகள். கேள்வி எண் 15. ராஜ்யசபா நிரந்தர சபை எனப்படுவதற்கான காரணம். பதில் கலைக்க முடியாதது. கேள்வி எண் 16. இந்திய பிரதமர் நியமிக்கப்படுவது. பதில் குடியரசுத் தலைவர் மூலம். கேள்வி எண் 17. அமைச்சரவை பொறுப்பு யாரிடம் உள்ளது. பதில் மக்களவையிடம். கேள்வி எண் 18. இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. பதில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. கேள்வி எண் 19. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயது. பதில் 65. கேள்வி எண் 20. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயது. பதில் 62. கேள்வி எண் 21. இந்தியாவின் கூட்டாட்சி அமைப்பை கூறும் அரசியலமைப்பு. பதில் இந்திய அரசியலமைப்பு. கேள்வி எண் 22. மையம் மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான அதிகார பகிர்வு. பதில் 7வது அட்டவணை. கேள்வி எண் 23. மத்திய பட்டியலில் உள்ள விடயங்கள். பதில் பாதுகாப்பு வெளிநாட்டு விவகாரம். கேள்வி எண் 24. மாநில பட்டியலில் உள்ள விடயங்கள். பதில் காவல் பொது ஒழுங்கு. கேள்வி எண் 25. ஒருங்கிணைந்த பட்டியலில் உள்ள விடயங்கள். பதில் கல்வி காடு. கேள்வி எண் 26. இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. பதில் 1950. கேள்வி எண் 27. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைவர். பதில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். கேள்வி எண் 28. அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்ட ஆண்டு. பதில் 1976. கேள்வி எண் 29. அடிப்படை கடமைகள் உள்ள பகுதி. பதில் பகுதி. கேள்வி எண் 30. மாநில ஆளுநர் நியமிக்கப்படுவது. பதில் குடியரசுத் தலைவர் மூலம். கேள்வி எண் 31. மாநில ஆளுநரின் பதவிக்காலம். பதில் 5 ஆண்டுகள். கேள்வி எண் 32. மாநிலத்தின் நிர்வாக தலைவர். பதில் முதலமைச்சர். கேள்வி எண் 33. மாநில சட்டமன்றத்தின் கீழ்சபை. பதில் சட்டமன்றம். கேள்வி எண் 34. மாநில சட்டமன்றத்தின் மேல்சபை. பதில் சட்ட மேலவை. கேள்வி எண் 35. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அரசியலமைப்பு திருத்தம். பதில் 73 74வது திருத்தங்கள். கேள்வி எண் 36. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு அரசியலமைப்பு பகுதி. பதில் பகுதி 9. கேள்வி எண் 37. நகர்ப்புற உள்ளாட்சி அரசியலமைப்பு பகுதி. பதில் பகுதி. கேள்வி எண் 38. இந்திய தேசிய மொழி. பதில் இல்லை. கேள்வி எண் 39. இந்திய அரசியலமைப்பில் அதிகாரப்பூர்வ மொழி. பதில் இந்தி. கேள்வி எண் 40. மொழி தொடர்பான அட்டவணை. பதில் 8வது அட்டவணை. கேள்வி எண் 41. மாநிலங்களின் எல்லை மாற்று அதிகாரம். பதில் நாடாளுமன்றம். கேள்வி எண் 42. அவசர நிலை பிரிவுகள். பதில் 352 356 360. கேள்வி எண் 43. தேசிய அவசர நிலை அறிவிக்கும் அதிகாரம். பதில் குடியரசுத் தலைவர். கேள்வி எண் 44. நிதி அவசர நிலை தொடர்பான பிரிவு. பதில் பிரிவு 360.
கேள்வி எண் 45 மாநில அவசர நிலை தொடர்பான பிரிவு. பதில் பிரிவு 356. கேள்வி எண் 46 இந்திய கணக்காயர் மற்றும் கணக்குத் துறை தலைவர். பதில் CAG. கேள்வி எண் 47 நிதி ஆணையம் அமைக்கப்படும் கால இடைவெளி. பதில் 5 ஆண்டுகள். கேள்வி எண் 48 திட்ட ஆணையத்தின் மாற்று அமைப்பு. பதில் நைட்டி ஆயோக். கேள்வி எண் 49 மத்திய அமைச்சரவையின் கூட்டுத் தலைவர். பதில் பிரதமர். கேள்வி எண் 50 குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படும் முறை. பதில் இம்பீச்மென்ட். கேள்வி எண் 51 நீதித்துறை சுயாதீனத்தை உறுதி செய்யும் அம்சம். பதில் அதிகார பிரிவு. கேள்வி எண் 52 இந்திய அரசியலமைப்பு கடினமும் நெகிழ்வும் கொண்டது. பதில் ஆம். கேள்வி எண் 53 அரசியலமைப்பு திருத்த அதிகாரம். பதில் நாடாளுமன்றம். கேள்வி எண் 54 அரசியலமைப்பு திருத்தத்திற்கு தொடர்பான பிரிவு. பதில் பிரிவு 368. கேள்வி எண் 55 உச்ச நீதிமன்றத்தின் நீதிமுறை பரிசீலனை அதிகாரம். பதில் ஜுடிஷியல் ரிவ்யூ. கேள்வி எண் 56 இந்திய அரசியலமைப்பில் குடியுரிமை பகுதி. பதில் பகுதி 2. கேள்வி எண் 57 இந்திய அரசியலமைப்பில் மொத்த அட்டவணைகள். பதில் 12. கேள்வி எண் 58 இந்திய அரசியலமைப்பில் மொத்த பகுதிகள். பதில் 25. கேள்வி எண் 59 இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்ட மொழி. பதில் ஆங்கிலம். கேள்வி எண் 60 அரசியலமைப்பின் பாதுகாவலர். பதில் உச்ச நீதிமன்றம். கேள்வி எண் 61 இந்திய அரசியலமைப்பின் நீளம். பதில் உலகிலேயே மிக நீளமானது. கேள்வி எண் 62 சமத்துவ உரிமை தொடர்பான பிரிவுகள். பதில் 14 முதல் 18. கேள்வி எண் 63 மத சுதந்திர உரிமை தொடர்பான பிரிவுகள். பதில் 25 முதல் 28. கேள்வி எண் 64 அரசியல் உரிமைகள் தொடர்பான பிரிவு. பதில் 19. கேள்வி எண் 65 கல்வி உரிமை தொடர்பான பிரிவு. பதில் 21A. கேள்வி எண் 66 வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திர உரிமை. பதில் பிரிவு 21. கேள்வி எண் 67 அடிப்படை உரிமைகள் அமலாக்க அதிகாரம். பதில் உச்ச நீதிமன்றம். கேள்வி எண் 68 ரிட் வழங்கும் அதிகாரம். பதில் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம். கேள்வி எண் 69 அடிப்படை உரிமைகள் இடைநிறுத்தம் செய்யப்படும் காலம். பதில் அவசர நிலை. கேள்வி எண் 70 அரசியலமைப்பின் ஆதார கொள்கைகள் உள்ள பகுதி. பதில் பகுதி 4. கேள்வி எண் 71 கிராம சபை அரசியலமைப்பு அடிப்படை. பதில் 73வது திருத்தம். கேள்வி எண் 72 இந்திய குடியரசு அரசு வடிவம். பதில் குடியரசு. கேள்வி எண் 73 இந்திய அரசியல் அமைப்பு. பதில் கூட்டாட்சி. கேள்வி எண் 74 அரசியலமைப்பு அமலுக்கு வந்த ஆண்டு. பதில் 1950. கேள்வி எண் 75 இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். பதில் நவம்பர் 26 1949. கேள்வி எண் 76 அரசியலமைப்பு தினம். பதில் 26 நவம்பர். கேள்வி எண் 77 ஒரே குடியுரிமை கொள்கை. பதில் இந்தியா. கேள்வி எண் 78 இந்திய அரசியலமைப்பில் சமத்துவ கொள்கை. பதில் அக்வாலிட்டி. கேள்வி எண் 79 இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை நோக்கம். பதில் அரசின் அடிப்படை இலக்குகள். கேள்வி எண் 80 அதிகார பிரிவு கொள்கை. பதில் நிர்வாகம் சட்டம் நீதித்துறை. கேள்வி எண் 81 இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை. பதில் மக்களாட்சி. கேள்வி எண் 82 இந்திய அரசியலமைப்பில் ஒருங்கிணைந்த நீதித்துறை. பதில் உள்ளது. கேள்வி எண் 83 இந்திய அரசியலமைப்பில் சுயாட்சி அமைப்புகள். பதில் உள்ளாட்சி. கேள்வி எண் 84 அரசியலமைப்பின் இறுதி விளக்க அதிகாரம். பதில் உச்ச நீதிமன்றம். கேள்வி எண் 85 மாநில பட்டியலில் உள்ள உரிமைகள். பதில் மாநில சட்டமன்றம். கேள்வி எண் 86 இந்திய அரசியலமைப்பில் மதச்சார்பின்மை. பதில் அடிப்படை கொள்கை. கேள்வி எண் 87 குடியரசுத் தலைவர் அவசர அதிகாரம். பதில் ஆர்டினன்ஸ். கேள்வி எண் 88 அவசர சட்டம் வெளியிடும் அதிகாரம். பதில் குடியரசுத் தலைவர். கேள்வி எண் 89 மாநில அவசர சட்ட அதிகாரம். பதில் ஆளுநர். கேள்வி எண் 90 அரசியலமைப்பின் அடிப்படை அமைப்பு கோட்பாடு. பதில் பேசிக் ஸ்ட்ரக்சர். கேள்வி எண் 91 இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம். பதில் அரசியலமைப்பு பேரவை. கேள்வி எண் 92 நீதித்துறை மறுஆய்வு கொள்கை. பதில் ஜுடிஷியல் ரிவ்யூ. கேள்வி எண் 93 இந்திய அரசியலமைப்பில் குடியரசுத் தலைவர் வகிக்கும் பங்கு. பதில் அரசின் தலைவன். கேள்வி எண் 94 பிரதமர் வகிக்கும் பங்கு. பதில் அரசின் நிர்வாக தலைவர். கேள்வி எண் 95 அரசியலமைப்பு திருத்தங்களுக்கு ஆதார நாடு. பதில் தென் ஆப்பிரிக்கா. கேள்வி எண் 96 அடிப்படை உரிமைகள் கருத்து பெறப்பட்ட நாடு.
பதில் அமெரிக்கா. கேள்வி எண் 97 வழிகாட்டி கொள்கைகள் பெறப்பட்ட நாடு. பதில் அயர்லாந்து. கேள்வி எண் 98 கூட்டாட்சி அமைப்பு பெறப்பட்ட நாடு. பதில் கனடா. கேள்வி எண் 99 அரசியலமைப்பு மொழி பெறப்பட்ட நாடு. பதில் இங்கிலாந்து. கேள்வி எண் 100 இந்திய அரசியலமைப்பின் இயல்பு. பதில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு. லோக்